குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, டெய்லி காலையில் நான் எந்திரிச்சு ரெகுலராக குடிக்கிற ஒரு ஷாட். இந்த ஷாட் குடித்தா ஃபேட் நம்ம எங்கேயுமே டெபாசிட் ஆகாது. அப்படி ஆர்கனில் எங்கே டெபாசிட் ஆகியிருந்தாலும் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் இந்த ட்ரிங்கை குடிக்கிறதுனால நேராக என்ன ஆகும் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த நான் சொல்கிற ட்ரிங்கை குடிச்சிட்டிங்கன்னா நேராக இந்த ட்ரிங்க் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துடும். அப்படி பிளட் ஸ்ட்ரீமில் கலந்ததையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ட்ரிங்க் எல்லா ஆர்கனுக்கும் போகும். ஹார்ட்டு, கிட்னி, லிவர், எல்லா எல்லா எசென்ஷியல் ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லா ஆர்கன்ஸுக்கும் போய் அதில் இருக்கிற ஃபேட்டை பூரா கம்ப்ளீட்டாக பர்ன் அவுட் பண்ணி தள்ளிடும். ஃபுல்லாக லிக்விடைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்து யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்கை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் அயர்லாண்ட் கார்க் சிட்டியில் இருக்கிறனால இங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரி பர்னர் டைப் ஸ்டவ் கிடையாது, இண்டக்ஷன் பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இண்டக்ஷனை ஆன் பண்ணுறேன். இண்டக்ஷனை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு விதின் 1 or 2 செகண்டில் ஃப்ளேம் வந்துடும், ஃப்ளேம் ரெடி ஆயிரும். பாருங்கள், இண்டக்ஷன் பேஸில் எவ்வளோ சூப்பராக ஃப்ளேம் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் என்னோடய காஃபி மேக்கிங் வெசலை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கப் வாட்டர் எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாட்டர் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹாஃப் லெமன், அப்புறம் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் இதை ஆட் பண்ணலாம். ஜிஞ்சரை நான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு நான் ஜிஞ்சர் எடுத்துட்டேன். ஸோ இஞ்சி இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ நான் இதிலேருந்து எப்படி சார் அப்படியே கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அந்த பெரிய துண்டுகளாக இருந்த இஞ்சியை சாப் பண்ணியாச்சு. சாப் பண்ணினதுக்கப்புறம் இதிலேருந்து நான் இதை போட்டு அப்படியே உருட்டி இதிலேருந்து சாரை பிழிஞ்சு எடுக்க போகிறேன். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படின்னு. இப்போ பாருங்கள், அப்படியே நான் இதை ரோல் ஆன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பூரா கம்ப்ளீட்டாக அந்த ஜிஞ்சர்லாம் க்ரஷ் ஆயிடுச்சு, பூராலாம் சக்கை மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம கம்ப்ளீட்டாக இன்னும் ஃபர்தராக கம்ப்ளீட்டாக இப்படி ரோல் ஆன் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக சக்கையாயிரும். அதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுப்போம். இப்போ பாருங்கள், இதை வச்சு இப்படி உருட்டி இதை கம்ப்ளீட்டாக இதாக்கி பூரா ஜூஸ் புளிகிற அளவுக்கு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் இதை எடுத்து இங்கே வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை மொத்தமாக இப்படி எடுத்து இங்கே பாருங்கள் அப்படியே புளிகிறேன். ஜூஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே புளிகிறேன். கம்ப்ளீட்டாக இஞ்சி சாறு ஃபுல்லாக வந்தாச்சு. பாருங்கள், ஒரு கையளவுக்கு புளிகிறேன். பூரா கம்ப்ளீட்டாக இஞ்சி சாறு ஃபுல்லாக வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த டம்ளரில் பாருங்கள் எவ்வளோ இஞ்சி சாறு இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ இஞ்சி சாறு வந்தாச்சு. இன்னும் நம்ம இதை அக்கட்டை வச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக இப்படி வலித்து சுத்தமாக எடுத்துக்கிறேன். மறுபடியும் புளிகிறேன். பாருங்கள், நல்லா பிழிஞ்சிடணும். இப்போ அடுத்தது நம்ம லெமன் ஆட் பண்ணுவோம். அதுக்கு கையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லெமன் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம இஞ்சியை புழிஞ்சு சாறு எடுத்தாச்சு, ஜிஞ்சர் ஜூஸ். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் லெமனை என்ன பண்ணுறேன், அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் பண்ணுறேன். ஸ்குவீஸ் பண்ணுங்கள். ஸ்குவிஷ் அப்படி ஸ்குவிஷ் கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ஜூஸை புழிஞ்சு எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா இப்போ இது நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிறீங்க இது லெமன் ஜிஞ்சர் கலந்த ஜூஸ்னு. இப்போ பாருங்கள், இது அப்படியே ஒரு ரெட் கலர் ஜூஸ் மாதிரி மாறும்.
ஒரு நியூ நேச்சுரலாக ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். லெமன் ஜூஸையும் இஞ்சி ஜூஸையும் கலந்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். இது வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மைல்டு பாய்சன் ஷாட் ஏதாச்சும் எடுத்து உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த மாதிரி ஜிஞ்சர் ஜூஸ் லெமன் ஜூஸை கலந்தீங்கன்னா இப்படி ரெட் கலரில் ஒரு காம்பவுண்ட் மாதிரி வரும். இதை வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்து அப்படியே குடிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா பாய்சன் வந்து இமீடியட்டாக பிரேக் ஆகும். நான் உங்களை ட்ரை பண்ண சொல்ல, சப்போஸ் உங்களுக்கு முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா உடனே இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது நம்ம மோட்டோ கிடையாது. இன்றைக்கி நம்மளோட மோட்டோ வந்து மார்னிங் ட்ரிங்க். இப்போ லெமன் ஜூஸை ஜிஞ்சர் ஜூஸோடு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கிறேன். இங்கே அயர்லாண்டில் கார்க் சிட்டியில் இந்த லைஃப் ஃபோர்ஸ் ஆப்பிள் சைடர் வினிகர் எனக்கு கிடைக்கிது. இந்தியாவில் இருக்கும்போது நான் நிறையா டிஃப்ரெண்ட் வினிகர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஒரு பாட்டில் கேப் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை எடுத்து அழகாக ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பாட்டில் கேப் ஆப்பிள் சைடர் வினிகரை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு, ஜிஞ்சர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்பிள் சைடர் வினிகரையும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கலக்கிறேன். இதை வேணால் நல்லா கம்ப்ளீட்டாக கலக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லியூக் வார்ம் வாட்டர் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து நம்ம ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன் இல்லையா, வெதுப்பான சூட்டில் அந்த தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ லியூக் வார்ம் வாட்டர் ரெடி ஆயாச்சு. இப்போது நம்மளோட ட்ரிங்க் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. மார்னிங் மெடிசன் ஃபேட் ஃபெயிலிங் ஷாட். ஃபேட்டு வந்து எங்கேயுமே டெபாசிட் ஆகாது. இதை நீங்கள் மார்னிங் குடிச்சிட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக எம்டி ஸ்டொமக்கில் இதை நீங்கள் குடிக்கணும். எந்திரிச்சதையும் பல் விளக்கிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. இது நேராக பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து எல்லா ஆர்கனில் இருக்கிற ஃபேட்டை பூரா கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெமெடி கிடைக்கும். நீங்கள் வந்து 100% நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. இது டெய்லி காலையில் குடிச்சிட்டு டெய்லி 1 hour வாக்கிங் போனீங்க அப்படின்னா நான் 100% உங்களுக்கு கேரண்டி தரேன். டாக்டர் தராத கேரண்டியை நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இப்போ நம்ம இதை குடிச்சிருவோம். பர்ஃபெக்ட். சூப்பராக குடித்தாச்சு. இன்றைக்கி ஃபேட் ஃபெயிலிங் ஷாட் எடுத்தாச்சு. ஸோ கம்ப்ளீட் ஹெல்த்தி பாடி. இன்றைக்கி நான் டேக்கு ரெடி ஆகிட்டேன். இனி அடுத்தது நான் ஆஃபீஸ் போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ஃபேட் ஃபெயிலிங் ஷாட் வீட்டில் தயாரித்து நீங்கள் டெய்லியும் காலையில் பல்லு விளக்கிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. ஹார்ட் அட்டாக் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ நைஸ் டே. டே ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க. கஷ்டங்கள் வந்தால் கஷ்டத்தை நினச்சி சிரிங்க. கஷ்டம் வரலைன்னா துன்பத்தை நினச்சி சிரிங்க. எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க. பெஸ்ட் விஷஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.